ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வரும் 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் சுற்றுலா சார்ந்த தொழில் புரிவோர் பெரும் கலக்கமடைந்துள்ளனர். கோடை வெப்பத்தை சமாளிக்கவும் விடுமுறையை குடும்பத்துடன் கொண்டாடவும் ஏராளமான பொதுமக்கள் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் ஊட்டி, கொடைக்கானலுக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பேருந்துகளிலும் கார்களிலும் செல்வதால் மலைப்பகுதி முழுவதும் களைகட்டும். அதே சமயம் அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் கூடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கேள்விக்குள்ளானது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி மூலம் ஆஜராகினர். அப்போது உதகை, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை IIT மற்றும் பெங்களூரு IIM கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய உள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் உதகைக்கு நாள்தோறும் 1300 வாகனங்கள் செல்வதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் IIT மற்றும் IIM ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தனர். அதற்கேற்ப உதகை, கொடைக்கானலுக்கு செல்ல இ-பாஸ் நடைமுறையை மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டுமென நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த இ-பாஸ் வழங்கும் முன் வாகனங்களில் வருவோரிடம் என்ன மாதிரியான வாகனம், எத்தனை பேர் வருகின்றனர், ஒரு நாள் சுற்றுலாவா அல்லது தொடர்ந்து தங்குவார்களா என்பன உள்ளிட்ட விவரங்களை பெற வேண்டும் எனவும் ஆணையிட்டனர். இ-பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் உள்ளூர் மக்களுக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் சுற்றுலா தொழிலை நம்பியிருப்போர் கலக்கமடைந்துள்ளனர். குறிப்பாக விடுதி மற்றும் உணவக உரிமையாளர்கள், தள்ளுவண்டி கடைக்காரர்கள், சைக்கிள் வாடகைக்கு விடுபவர்கள், வாடகை கார் மற்றும் வேன் ஓட்டுபவர்கள், சாக்லேட் கடை வைத்திருப்பவர்கள் என பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இ-பாஸ் நடைமுறை சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டுப்படுத்தும் என கூறும் வியாபாரிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். வாகனங்களின் வருகையை குறைப்பதற்கு பதிலாக சாலையை விரிவுபடுத்துதல், மேம்பாலம் கட்டுதல், மாற்றுப்பாதை அமைத்தல் உள்ளிட்டவற்றில் அரசு கவனம் செலுத்தலாம் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கான இ-பாஸ் நடைமுறைக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். அதிக அளவிலான வாகனங்களின் வருகையால் மாசு ஏற்பட்டு இயற்கை எழில் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்றுள்ள சமூக ஆர்வலர்கள் சுற்றுலா தலங்களை அரசு மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.